Hello everyone, welcome to our channel, Happy Learning. So நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா present, past, past participle இந்த verbs பத்தி நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இதுல டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு இந்த வீடியோல present, past and past participle பத்தி கிளியரா நம்ம பார்க்கலாம். present verbனா என்ன, past verbனா என்ன, past participle verb வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கிளியரா பார்க்கலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை நம்ம வந்து V1, V2, V3 அப்படியும் நம்ம வந்து சொல்லலாம். verb 1, verb 2, verb 3 இந்த மாதிரி தான் வந்து ஷார்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்க, ப்ரெசண்ட்டில் eat, go, speak இந்த மாதிரி verb வந்து அதோட பேஸ் ஃபார்ம்லேயே அப்படியே இருக்கும். அது வந்து ப்ரெசண்ட். eat, go, speak, write. இதுவே பாஸ்டில் எப்படி மாறும்? eat வந்து ate அப்படின்னு மாறும். go வந்து went அப்படின்னு மாறும். speak வந்து spoke. write வந்து wrote. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் irregular verbs அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு வந்து கரெக்டான ஃபார்ம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மாறுறதுனால இதை வந்து irregular verbன்னு சொல்லுவோம். past participle பாருங்க, eaten, gone, spoken. ஸோ இந்த ஸ்பீக் ஸ்போக்குன்றது இங்கே ஸ்போக்கன்னு மாறும். அதே மாதிரி ரைட், ரோட் வந்து ரிட்டன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், ப்ரெசன்ட் பாஸ்ட்டு இங்கே வந்து ஃப்யூச்சர் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம இங்கே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சருக்குன்னு தனியாக எந்த ஃபார்மும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ப்ரெசன்ட் ஃபார்மை தான் அப்படியே ஃப்யூச்சருக்கும் யூஸ் பண்ணுவோம். முன்னாடி வில் சேர்த்துப்போம், அவ்வளோதான். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த ஈட் அண்ட் கான் இந்த மாதிரி இருக்கிற இந்த வேர்ப்ஸ்லாம் நம்ம V3 வேர்பை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் டென்சஸில் யூஸ் பண்ணுவோம். இந்த பர்ஃபெக்ட் டென்சஸ் யூஸ் பண்ணும்போது இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்போவுமே தனியாக செயல்படாது. நம்ம அது முன்னாடி ஒரு ஆக்சிலரி வேர்ப் சேர்க்கணும். ஹேவ், ஹேஸ், ஹேடு அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிலரி வேர்ப் சேர்த்தா மட்டும்தான் அதை நம்ம பேச முடியும், யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஈட் அப்படின்னா என்னது? நான் சாப்பிடுகிறேன். ஸோ இது வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம். இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஐ ஈட், நான் சாப்பிடுகிறேன். ஐ ஏட் அப்படின்னா என்னது? ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயம், நான் சாப்பிட்டேன், இறந்த காலம். ஐ ஹாவ் ஈட்டன் அப்படின்னா என்னது? நான் சாப்பிட்டு விட்டேன். இதுவும் முடிஞ்சிருச்சு, பாஸ்ட் தான். பட் இது இப்போதான் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி சொல்றதுனால ஐ ஹாவ் ஈட்டன். சரியா? இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு ப்ரெசன்ட் ஃபார்ம் பாருங்க, கம். இங்கே பாஸ்டில் எப்படி வரும்? அது கேம். நீங்களும் என் கூட ட்ரை பண்ணுங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி வரும்? கம். ஓகேவா? கம் வந்து பாஸ்ட்ல கேம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா கம் தான். ப்ரெசண்ட்ல ரன், அதுவே பாஸ்ட்ல ரேன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி வரும்? ரன். டேக், பாஸ்ட்ல டுக். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டேக்கன். புரியுதா? இப்போ இவ்வளோ நேரம் நம்ம இர்ரெகுலர் வேர்ப்ஸ் பார்த்தோம். இப்போ ரெகுலர் வேர்ப்ஸ் பார்க்கலாம். ரெகுலர் வேர்ப்ஸ் பாருங்க, அக்செப்ட். இது என்ன வரும்? அக்செப்டட். ஸோ எல்லாத்துலேயும் இடி ஆட் ஆகி வரும். இதுதான் ரெகுலர் வேர்ப்ஸ். இடி ஆட் ஆகி இருந்ததுன்னா ரெகுலர் வேர்ப்ஸ். பாஸ்ட்ல அக்செப்டட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் அக்செப்டட் தான். அப்பியர், பாஸ்ட்ல என்ன வரும்? அப்போ அப்பியர்டு, இடி ஆட் ஆகி வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன வரும்? அதுவும் அப்பியர்டு தான். இந்த மாதிரி இடி ஆட் ஆயிருந்தாலே நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் இது ரெகுலர் வேர்ப்ஸ். ப்ரெசண்ட்ல பாயில், அப்போ பாஸ்ட்ல என்ன வரும்? பாயில்டு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன வரும்? பாயில்டு. ஓகேவா? புரியுதா? ஸோ இன்னைக்கு உங்களுக்கு பாஸ்ட், ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இது கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கிலீஷ் பேசுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.